நாசாவின் பெர்செவரன்ஸ் ரோவர் செவ்வாய் கிரகத்தில் முதன்முறையாக அரோரா எனப்படும் துருவ ஒளியை கண்டுபிடித்துள்ளது. பொதுவாக அரோராக்கள் பூமியின் துருவ பகுதியில் இரவு வானில் தோன்றும் வண்ணமயமான ஒளிர்வுகளாகும். சூரியனிலிருந்து வரும் மின்னூட்டப்பட்ட துகள்கள் நம் பூமியின் காந்தப்புலத்துடன் வினைபுரிந்து வளிமண்டலத்தின் மேலடுக்குகளில் உள்ள வாயுக்களை தாக்கும் போது இந்த ஒளிர்வுகள் உருவாகின்றன. இந்த தாக்குதலின் போது வாயுக்கள் ஒளியை உமிழ்கின்றன. ஆனால் செவ்வாய் கிரகத்திற்கு காந்தப்புலம் இல்லை. இருப்பினும் பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு செவ்வாய் கிரகத்தில் காந்தப்புலம் இருந்ததாகவும் ஆனால் அது காலப்போக்கில் மறைந்துவிட்டதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். தற்போது செவ்வாய் கிரகத்தின் மேலோட்டத்தில் சில பகுதிகளில் காந்த பகுதிகள் உள்ளன என்றும் இந்த காந்தப்புலம் தான் தற்போது அரோராக்களை உருவாக்கியுள்ளது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். கடந்த மார்ச் 18ஆம் தேதி நிகழ்ந்த இந்த ஒளிர்வு சூரியனிலிருந்து வந்த அதி ஆற்றல் துகள்கள் செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலத்துடன் மோதியதால் ஏற்பட்டது. இதனால் செவ்வாய் கிரகத்தின் இரவு வானம் முழுவதும் மென்மையான பச்சை நிறத்தில் காட்சியளித்ததாக நாசா கூறியுள்ளது. இந்த அரிய காட்சிகள் ரோவர்களின் அதிநவீன கேமராக்கள் மூலம் தெளிவாக பதிவாகியுள்ளன. செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலமும் குறைவான ஆக்சிஜன் கொண்டிருப்பதால் பச்சை நிற அரோராக்கள் தோன்ற இதுவே காரணம் என்று கூறியுள்ளார்கள். அதிக தீவிரமான சூரிய புயல்கள் எதிர்காலத்தில் நிகழும் போது பிரகாசமான அரோராக்களை உருவாக்கலாம். அவை விண்வெளி வீரர்களின் கண்களுக்கு புலப்படும் என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள்.